அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நமக்கு நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்குது. கூடவே இந்த மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியும் இருக்குது. வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த வளர்பிறை அஷ்டமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சேர்க்கை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நம்ம செய்யும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கடன் தீரணும் அப்படிங்கும்போது நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கணும் இல்லையா? இப்போ வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லியாச்சு. இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படிங்கிறவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவபெருமானுடைய இன்னொரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவருடைய படத்தை நம்ம தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். காலபைரவர் படத்தை தான் வச்சுக்க கூடாது. மற்றபடி இவருடைய படத்தை நம்ம வீட்டில் வச்சு தாராளமாக வழிபாடு செய்யலாம். நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ நமக்கு நிறைய பணம் சேரணும் அப்படிங்கும்போது இவரை வழிபாடு செஞ்சுக்கலாம். அதே போல் கடன் பிரச்சனை தீரணுன்னாலும் நமக்கு பணம் சேரணும் இல்லையா? இப்போ இந்த நாள் ரொம்ப நமக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் காலபைரவருக்கு எப்பவும் போல் செவ்வரளி மாலை வாங்கிட்டு போகிறது, முந்திரி மாலை வாங்கிட்டு போய் போடுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதுவும் இந்த முந்திரி மாலைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வீட்டிலேயே கூட காலபைரவரை மனதார நினச்சிட்டு ஒரு 8 முந்திரி பருப்பை எடுத்து ஒரு சிவப்பு நிற நூலால் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு ஒரு மாலை மாதிரி கட்டி ஒரு அகல் விளக்க சுற்றியில் நீங்கள் போட்டு அதை காலபைரவரை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வச்சுருக்கீங்கும்போது அவருடைய படத்துக்கு கூட நீங்கள் இந்த முந்திரி மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம். இந்த முந்திரிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானின் அம்சம் கொண்டது, நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். சரி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாள்னாவே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்களை எல்லாம் நம்ம செவ்வாய் ஹோரையில் செய்கிறது தான் விசேஷம். அதாவது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்கள் தான் சிறப்பு. இந்த 3 நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாதவங்க மற்ற நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லணுன்னா நாளைக்கு நீங்கள் ராகு காலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை, எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மிளகு தேவைப்படுது. இந்த மிளகுங்கிறது அஷ்டமி வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது. மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்துக்கெல்லாம் நம்ம மிளகு பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மிளகு எடுத்துக்கிறோம். அஷ்டமி திதிங்கனால ஒரு 8ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம். ஏன்னா அது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி தானே, அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இந்த 5 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குபேரவசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காசு அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தோட இந்த மிளகையும் சேர்த்து ஒரு சிவப்பு நிற துணியிலையோ அல்லது சிவப்பு நிற பேப்பர்லேயோ அல்லது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ நீங்கள் ஒரு பேக்கெட் மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வேண்டிக்கோங்க. இதுக்கு உங்களுடைய இடது கையில் இந்த பொட்டலத்தை வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு
கண்களை மூடி நல்லா வந்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவரையும் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க. கடன் பிரச்சனை தீரும் அளவுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி மிளகை ரெடி பண்ணுறது, 5 ரூபாய் ரெடி பண்ணுறது, சங்கல்பம் வைக்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் இரவு 8 to 9 மணி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாய் ஹோரை நேரம் இருக்குது இல்லையா, அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போ இதில் அந்த பொட்டலத்தை வந்துட்டு நீங்கள் பிரிச்சுருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த 5 ரூபாய் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது சின்னதாக ஒரு கடை இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே ஏதாவது கோதுமையினாலான பிஸ்கட் பாக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. 5 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ அதை வந்துட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ரஸ்க்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மேலே கூட காசு போட்டு வாங்குங்க, ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ வாங்கிட்டு அந்த வீதியில் எந்த தெருநாய்கள் இருந்தாலும் சரி, அந்த தெருநாய்களுக்கு அந்த பிஸ்கட் பாக்கெட்டையோ அந்த ரஸ்கையோ வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக அதே இடத்துலையே நீங்கள் நின்று இந்த மிளகு எடுத்து வச்சோம் இல்லையா, 8 மிளகு, இந்த 8 மிளகையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. இடது கையில் வச்சுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 8 முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 8 முறையும் சுற்றிட்டு அப்படியே வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அல்லது திசைக்கு 2 மிளகாய் தூக்கி போடலாம். அதாவது கிழக்கில் 2, மேற்கில் 2, வடக்கில் 2, தெற்கில் 2, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தூக்கி போடலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்படி நாங்கள் பொட்டலமெல்லாம் வந்துட்டு காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டோம், ஆனால் நீங்கள் இரவு 8 to 9 மணிக்கு தான் பண்ண சொல்கிறீங்க, அது வரைக்கும் இந்த பொட்டலத்தை எங்கே வைக்கிறது அப்படின்ட்டு. இது வந்து சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் கொண்டு போய் வைங்க. இல்லைன்னா வேற எங்கேயாவது கபோர்டில் எங்கே வேணுமானாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கிச்சனில் கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். ஆனால் இரவு 8 to 9 மணிங்கிறது செவ்வாய் குறையாக இருக்கிறதுனால அந்த நேரத்தில் நீங்கள் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை சூழ்நிலை காரணமாகவோ இல்லை அந்த டைமில் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டுருப்பீங்க, அப்படி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இரவு தூங்கிறதுக்குள்ளே ஒரு 10 மணிக்குள்ளேயாவது இது போல் வந்துட்டு செஞ்சுருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு காலபைரவருடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கும், செவ்வாய் பகவானுடைய அருளாசியும் கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், செல்வ வளம் வந்து அதிகரிக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.